வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 24/12/2025 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 10-11 மணிக்கு மார்க்கெட் அப்டேட் வருதுங்க. அதனால தான் அதிகாலை போட வேண்டியதாக இருக்குதுங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட சாகோ முதல் தரம் 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மதன் தக்காளி பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலை 650க்கும், சிவம் தக்காளி 600க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இதுலேருந்து கீழே செகண்ட் குவாலிட்டி ஜட குவாலிட்டியில் பாக்ஸ் 350-400 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க விலை. பச்சை மிளகாய்ங்க, சம்பா மிளகாய் 37ங்க, உருண்டை மிளகாய் 40-50ங்க, ஆந்திரா சம்பா 36, ஆந்திரா உருண்டை 50ங்க. ஆக்சுவலாக மிளகா பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க, ஒரே சீரான நிலை தான் இருக்குதுங்க. அவரைக்காய் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்குதுங்க. 1 கிலோ அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பெல்ட் அவரைக்காய் 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இதுலேயே பஞ்சுக்கோழி அவரைக்காய்ன்னு சொல்லி 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக அதிகபட்ச விலையை 16 ரூபாய்ங்க, இதே செகண்ட் குவாலிட்டி 14 ரூபாய்ங்க. நச்சு பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 8-10 ரூபாயிலேருந்து பீட்ரூட் கிடைக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் இஞ்சி விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பட்டை வெங்காயம் 1 கிலோ 65 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 65-45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா புதுக்காய் 25 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 25 புதுக்காய் 25-35 40ங்க. பட்டை வெங்காயம் 35-55 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே வாங்கிக்கிறாங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க, காயின் தரம் மற்றும் சைஸிற்கேற்ப. பூண்டு 1 கிலோ அதிகபட்ச விலையாக 180க்கும், குறைந்தபட்ச விலையாக 80 ரூபாயிலேருந்து பூண்டு கிடைக்கிதுங்க, பூண்டின் தரம் மற்றும் குவாலிட்டிக்கு ஏற்ப. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைங்க பயிரும்பாங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முருங்கைக்காய்ங்க, கரும்புருங்கை 170க்கும், செடி முருங்கை 140க்கும், மரத்துக்காய் 110க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய்ங்க 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பந்தல் காய் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக போகுங்க. தரையில் வர காய் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக போகுங்க. சுரைக்காய்ங்க, பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்ங்க, பேப்பர் சுரை 10 ரூபாய்ங்க, தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 8 ரூபாய்ங்க. கொத்தமல்லி தழை 5-10 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக வெண்டங்காய் அதிகபட்ச விலையாக 45 ரூபா வரைக்கும் முதல் தரம் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் 42-40 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் நேற்றைய விலையை காட்டிலும் கொஞ்சம் விலை இறக்குங்க. 1 கிலோ 45 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க, பந்தல் ரகம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அதிலே குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க, சீனி அவரைக்காய்ம்பாங்க 1 கிலோ அதிகபட்ச விலையை 25 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 7 ரூபாயிலேருந்து மேலே விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே 3-4 ரூபா தான் விற்பனைங்க. அரசாணிக்காய் இன்னும் விலை ஏறலைங்க. பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே 10-15 வரைக்குமே வாங்குகிறாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பூர் மார்க்கெட்டின் நிலவரம் பார்த்துக்கலாங்க, ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்த்துக்கலாங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு, தோட்டத்தில் நடத்தப்பட்ட விவசாய நிகழ்வுகள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறேங்க.